இந்த படம் ஜெயிச்சா அந்த படம் தோற்று ரசிக்கலாம், இப்படி கிடையாது. அதுவும் ஜெயிக்கலாம். டிடிஎஃப் அவருடைய மஞ்சள் வீரன் அவருக்கும் வாழ்த்துக்கள், அதுவும் ஜெயிக்கட்டும், இந்த படமும் ஜெயிக்கணும். எல்லா படமும் எல்லா டேரக்டருமே எல்லாருமே வளர்ந்து வரலாம். எல்லா டேரக்டர், எல்லா ப்ரொடியூசரு, எல்லா ஹீரோ, எல்லா ஹீரோயின் எல்லாருமே வளர்ந்து வரலாம். எவ்வளோ பொறுப்பாக இருக்காரு டேரக்டர், அழகாக தெரியணும்னு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கும். இந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவங்க இந்த கதை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வேறு எந்த படமும் அதுவும் வரல. ஓகே, நீங்களும் அது கஷ்டப்பட்டுருக்கீங்களா? வெயிட் உள்ள காலங்கள் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு அவ்வளோ பிஸியாக. ஆமாம் சார், கதையை வச்சுட்டு முன்னாடியே டைம் கால் ஷீட் தர மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு வந்து கலைக்கு வந்து ஒரு ஹீரோயின் கொடுக்கணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஹீரோயின் இல்லாத எப்படிங்க? இப்போ 2-3 ஹீரோயின்லாம் சொல்றாங்க கதையில. 2-3 ஹீரோயின் கிடையாது, நான் தான் 3 வருஷத்துல நடிக்கிறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபியூச்சர்ல வந்து கமலுக்கு போட்டி வர போறீங்களா? விஜய்க்கு போட்டியே வர போறீங்களா? கமலஹாசன் சார் இருக்கா? தளபதி விஜய் அவருடைய வெற்றி இடத்தை நிரப்ப போறீங்க. அவருடைய இடத்தை நிரப்ப போறீங்க. விஜய் அவருடைய இடங்கிறது வந்து அது அவர் வந்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, எத்தனை வருஷம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கும் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பிடிக்க முடியாது. அது வந்து வேற லெவலில். திருச்சி சாதனான படத்துல இருக்காங்க அது மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, உண்மையா பொய்யா? இல்ல சோசியல் மீடியால வந்துச்சு, கார்த்திக் நடிக்கிற படத்துல சாதனா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க டேரக்டர் சார், நீங்க சொல்லுங்க. சாதனா கேக்குறீங்கன்னு தெரியல. ஆன்டினா பிடிக்குமோ? நிறைய இடத்த அப்படிதான் சொல்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. திருச்சி சாதனா கூட நடிக்கிறா, டிக்டாக் திவ்யா கூட நடிக்கிறாங்க. டிக்டாக் திவ்யாவும் ஹீரோயினான்னு கேட்குறாங்க. என்ன அதாவது அவங்களும் நல்ல அழகு தான். என்னைக்குமே வந்து யாருமே பெருசாக குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அவங்க தனிப்பட்டு அழகுதான். கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இந்த ஆர்டிஸ்ட்லாம் என்ன படம் ஓடுன்னு சொல்றீங்க? இவர் டான்ஸ் டிமாண்ட் பண்ணாருன்னா இந்த ஹீரோயின் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா? அப்படி யாரெல்லாம் இவர் கேட்டாரு? நான் யாரையும் இது பண்ணலைங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றே ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எல்லாரும் படம் தப்பாக இருக்காது. உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ஒரு கடை கேட்டு பாருங்க கேட்டேன். அது வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு, நம்ம 1.5 கோடி தான் போட்டு எடுக்கிறோம் எதுவுமே லீக் பண்ணக்கூடாது சார். புரியுது, எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கீர்த்தி சுரேஷை கேட்டிருந்தீங்களா? கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து அவங்க மேனேஜர் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சரி கலை, உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சம்பளம்? 50 லட்சமா, 60 லட்சமா, 20 லட்சமா? அது வந்து நல்ல சம்பளம் தான். நம்ம எப்போவுமே இப்படியே பேசிக்கிறோம். இதில் வந்து தங்கடங்காது எல்லாத்துலேயுமே எப்படிதான். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். அது வேற எதுவுமே இல்லை சார், வேற எதுவுமே இல்லை. அது கலைக்குண்டான கலை தான். இல்ல, கலை யூடியூப்ல பயங்கரமா பேசுறீங்க, இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே பம்பமா இருக்கீங்களே. படம் சார் அப்படிதான் இருப்பாரு. அவரு அமைதிக்கு மைக் மேடம், உங்களுக்கு எப்படி காத்து நேரம் கலைன்னு சொன்னோன்னே நடிக்கணும் எப்படி ஆர்வம் இருந்துச்சா, இல்லை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி எப்படிங்க நடிக்க வைப்பாங்க? கலை கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. இந்த படத்தை கல்யாணம் செய்திருக்கா? என்ன மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கு? எப்படி இந்த படத்துல எப்படி நீங்க ஜாயின் ஆனீங்க, யார் மூலியமா ஆனீங்க? ஏற்கனவே படம் நடிச்சிருக்கீங்களா? எப்படிங்க
சார் எப்படி ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க, ஒருத்தவங்க பேச மாட்டாங்க, எப்படி வச்சு டேரக்ட் பண்ணுறீங்க? நம்ம கதையோட அம்சம் தான். நம்ம கதையோட அம்சம் தான். ஒருத்தவங்க பேசணும், பேசக்கூடாது. பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து நம்ம கமல் சாரோட பேசும் படம் பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம், பேசாமே இருப்பாங்க. பேசும் படத்துக்குமான சில அந்த படத்துல சார் எப்படி வந்து பேசாம நடிச்சிருப்பாரு, அவரோட ரியாக்ஷன் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் கண்டிப்பா ஆகும்? வந்து அடுத்த தேசிய விருதுக்குண்டான எல்லா முன்னூறு இருக்கிற படமா இருக்கு. நாளே சொல்லக்கூடாது இதெல்லாம். பட் ஆனா கான்ஃபிடென்ட் தானே? ஓகே, எப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? அடுத்த தேசிய விருது மோடி கையில் வாங்கல, அடுத்த வராங்க அவங்க கையில். இதெல்லாம் வந்து நாங்கள் பேசவே கூடாது சார். இது வந்து நாங்கள் அரசியலுங்கிறது எங்களுக்கு ரொம்ப காரணம் சார். பாலிடிக்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அரசியல் அப்படின்னு கேட்குறாங்க. அரசியலுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, சரிங்களா? பொலிட்டிக்கல் நமக்கு ஆகாது. நம்மளுடைய வேலை நடிக்கணும். ஓகேக்கல ரீசெண்டாக ஒரு அகோரி வீடியோ பண்ணியிருந்தீங்க. அதை வந்து எனக்கு கடவுள் பக்தி கிடையாது அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வடபள்ளிகள் வந்து படம் இது கட்டி வந்துருக்கீங்களா? எப்படி அந்த பக்தியோட வந்திருக்கீங்களா, பக்தி இல்லாமல் வந்துருக்கீங்களா? இல்லை டைரக்டரோட கட்டாயத்தால் வந்தீங்களா? இல்லை ஹீரோயின் வந்தனால நீங்கள் வந்தீங்களா? அப்படி கிடையாது. கடவுள் போஸ்ட் பண்ணாங்க வந்து தனிப்பட்ட மனிதனோட அவங்களுக்கு இருக்கிறோ இல்லையோ, ஆனால் அனைத்து பேரும் சாருக்கு வணங்கும் போது நம்ம அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க வந்து சார் வந்து நான் முருகர் கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். முருகர் கூப்பிட்டாங்கன்னா கோயிலுக்கு கூப்பிட்டா போயிடுவேன். ஒருத்தர் வந்து அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். ஒருத்தர் வந்து பள்ளிவாசல் கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். அந்த இடத்த வந்து நம்ம வந்து அவங்க நம்ம மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுதான் அந்த இடத்துல தான் கடவுள். அது நம்ம வந்து யாரையுமே பின்பற்றாத, மற்றவங்க மனசு கஷ்டப்படாத நம்ம நடந்து படத்துல இருந்து பண்ணுவீங்களா? மனசு கஷ்டப்படாம படம் வருமா? மற்றவங்க மனசு கஷ்டப்படாம காமெடியா? படத்தில் யூடியூப்லலாம் அவர் வந்து கண்டென்ட்லாம் வந்து 18+ தான் கொடுப்பாரு. படத்தில் அந்த மாதிரி இருக்கா? படத்துல டைலாக் வந்துட்டு என்ன ஃபேமஸ், உங்களுக்கு பிடிச்ச டைலாக்னா என்ன டைலாக்? அந்த டைலாக் நான் சொல்லிடுறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு டைலாக் இருக்கு. அது வந்து கடைசியா வந்து வில்லனை பார்த்து சொல்ற மாதிரி அதான் கிளைமேக்ஸ் 2 வருஷம் கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அது இதாயிடும். இல்ல அந்த வார்த்தை சொல்லலாம்னு சொல்றேன். சரி சொல்லுங்க. ஏய், நீ என்ன பத்தி திட்டின, நான் பதிலுக்கு உன்னை பத்தி திட்டினேன். நீ என் குடும்பத்தை பத்தி திட்டின, நான் பதிலுக்கு உன் குடும்பத்தை பத்தி திட்டினேன். இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுடா. மறுபடியும் நீ பேசுன, அதுக்கப்புறம் நீ நிரந்தரமா பேசவே மாட்டேன். ஏன்னா உனம் எப்படிடா பேசணும், உன்னை நான் கொன்னுடு வேண்டாம். ட்ரை பண்ணுமா? மிரட்டல் மூவி பேய் படம் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து பேய் கிடையாது. 3 வந்து 3 வேடத்துல என்னென்ன வேடம் அது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேய் படமா நீங்க கேட்டீங்களா? நான் சொல்றது இது பேய்ங்கிறத விட வந்து நிறைய நடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதை பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் மனுஷன் எது பேய்ங்கிறது படத்துல அந்த மாதிரி அதாவது தெரியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்ற குழப்பமா தான் இருக்கும். ஆனா படம் அந்த மாதிரி உங்களுக்கு போக முடியாது. படம் அதே மாதிரி குழப்பமானது கடைசியா புரியும். அது வந்து வேற மாதிரி இருக்கும் சார். எனக்கே புரிஞ்சிருக்குது எப்படா அந்த படம் எடுப்போம். நீங்களும் வெயிட் பண்றீங்க? நானே வெயிட் பண்ணிருக்கேன். எத்தனை மாதம் ஷூட்டிங் போகுது சார் படம்? அப்புறம் 90 days 90 நாள் எப்போ ரிலீஸ் வரும் சார்? எதனால் எந்த மாதிரி ப்ரொமோஷனாக நீங்கள் ஐடியா பண்ணியிருக்கீங்க சார்? அடுத்தது சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே ஒரே சூரியன் இருக்காது, ரசம் இருக்காது. அவங்க ஹீரோயின் பேசாமல் இருக்காங்களே, கண்டென்ட் பேசல. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு பேட்டிங்கிறப்போ வந்து அதிகமாக பேச வேண்டாம், கம்மியாக பேசுனா அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்னா அது சர்ச்சை இருந்தாலும் இப்போ ரீச் ஆகும். ஆசிரியர் கலைக்கு இன்னொரு பட்டம் என்ன கொடுக்கணும், என்ன பட்டம் கொடுப்பீங்க? சர்ச்சை கலைன்னு அது வந்து ஆல்ரெடி கண்டென்ட் கலை இருக்கிறத விட வந்து புதுசாக அதை கொடுத்துருக்கோம். கலக்கல்னால எல்லாமே கலைக்கு இருந்தது. அவருக்கு அந்த பதவி பிடிக்கலங்கிறாரு சார். அப்படி கிடையாது சார். அவரு தன்னடக்கு சார். நிற்கிறப்பே பாருங்க எப்படி நிற்கிறாரு. எனக்கு ஒரு டவுட். டிடிஎஃப் வாசன் இது மாதிரி நல்ல நல்ல ஆளுலாம் இருக்காங்க. எது கலையை இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் ஹீரோ நல்ல நல்ல ஆளுங்க இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க.
கட்டை கலைங்கிறாங்க உங்களுக்கு இப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நல்ல மனிதர் தான். அது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நல்லவனா அந்த செகண்ட்லேருந்து நான் மாறி இல்லை நீங்கள் ஆக்சுவலி நல்லவர் தான் கலை. இல்ல இல்ல அவங்க கூட வீடியோ பண்றது தவறு இல்ல. சாதனா ஆண்டி கூட வீடியோ பண்றது தவறு இல்ல. அவங்க கூட நானா வந்து அவங்கள வந்து அவங்கள்ட்ட நானா வந்து ஓடி அந்த மாதிரி பேசுறது தான் தவறு. அவங்க மேலேயே இல்ல. அது அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க